ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த நாளை மாத்திரமல்ல, ஒரு உயிர்த்தெழுதல் பண்டிகையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படியாக தேவனாய கர்த்தர் தாமே இந்த நாளை கூட உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளாக, ஒரு பண்டிகை ஆராதனையாக தேவனாய கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய கர்த்தர் தாமே கூட்டி கொடுத்து என்னையும் உங்களையும் தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரை நான் அதிகமாக நான் சோத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் ஆதாம் மரித்தார், ஏவாள் மரித்தார், ஏனோக்கு மரித்தார், நோவா மரித்தார், ஆபிரகாம் மரித்தார், மோசே மரித்தார், யாக்கோபு மரித்தார், ஈசாக்கு மரித்தார். பிறந்த எல்லா மனிதர்களும் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்களை, நபர்களை, எத்தனையோ பேர்களை மகான்கள் என்று கொண்டாடுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் மகான்கள் என்று கொண்டாடப்பட்டவர்களும் வந்தார்கள், மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மண்ணுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லது உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது படுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் மரித்தவர்களில் உயிரோடு கூட திரும்பவும் உயிரோடு கூட எழுந்த ஒருவர் உண்டு, உயிரோடு கூட இப்பொழுதும் இருக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவை சுமந்து சிலுவையில ஆணி கடாவப்பட்டு அவர் என்ன செய்தார்? அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கி வாதையடைந்து அவர் தம்முடைய இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்தார். அவரை அவருடைய சீசர்கள் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் கல்லறைக்குள்ளே அவர் உறங்கி கிடக்கவில்லை, அவர் கல்லறைக்குள்ளே அவர் படுத்திருக்கவில்லை, மரித்தவர் மரித்ததாக இருக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் சொன்னது போல 3வது நாளிலே என்ன செய்தாராம்? உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்ததான சீசர்கள் கண்டார்கள், அவருக்கு அன்பா இருந்தான, அவருக்கு ஆசைகளினால் ஊழியம் செய்ததான மகதலேனாள் போன்ற மரியாள்கள், ஸ்ரீகள் அவர் உயிரோடு இருந்ததை அவர்கள் முகமுகமாக கண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். பன்னொருவருக்கும் தேவனாய கர்த்தர் தாமே நாம் உயிரோடு இருக்கிறதை அவர் காண்பித்தார். பூட்டிய வீட்டுக்குள்ள யூதர்களுக்காக பயந்து வீட்டை பூட்டிக்கொண்டு பூட்டிய வீட்டுக்குள்ள இருந்த தம்முடைய சீசர்களுக்கு 1க்கு 2 தரம் தேவனாய கர்த்தர் என்ன செய்தார்? தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சரி, வாருங்கள், நாம் எல்லாம் என்ன செய்வோம்? திரும்பவும் நாம் மீன் பிடிக்க போவோம். நம்முடைய தலைவர், நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது நம்மோடு கூட இல்லை, அவர் பரமேறி போய்விட்டார். இனி நம்முடைய காரியங்களை நாம் பார்ப்போம், நம்முடைய வழக்கமான காரியங்களை பார்ப்போம். விட்டு வந்ததான அந்த மீன்பிடி தொழிலை திரும்பவும் நாம் செய்யலாம் என்று எண்ணி பேதுருவோட சீசர்களும் மீன் பிடிக்க போடும் பொழுது திரும்பவும் அவர்களுக்கு தரிசனமானார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது சீசர்கள் சொன்னார்கள், ஒன்றும் அகப்படவில்லை ஆண்டவரே என்றார்கள். வலப்பக்கத்தில் வலையை போடுங்கள், திரளாக அகப்படும் என்று சொல்லி அவர் கரையிலே நின்று கொண்டு, உயிர் திறந்து கர்த்தர் கரையிலே நின்று கொண்டு சொன்னார். போட்டார்கள். அடே அப்பா, ஒரு பெரிய மீன் கூட்டம் அங்கே அகப்பட்டது. 153 மீனோ என்னமோ இருந்தது என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசித்ததாக நினைவுண்டு. அவர் கரைக்கு வந்தார்கள். அங்கே ஏற்கனவே சில மீன்கள் அங்கே கடல்ல போட்டு ஆண்டவர் சுட்டு வச்சிருந்தாரு. அவருக்கு கொடுத்து அவரும் புசித்தார். அவரும் காண்க, அவர் பார்க்க, அவர் மோட்சம் ஏறி போனார், பரமேறி போனார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசித்ததோடு முடிந்து விட்டதா? என் தேவன் இந்த 2000 ஆண்டுகளில் உயிர் திறந்த கர்த்தர் தாம் உயிரோடு கூட இருக்கிறதை யாருக்கும் காண்பிக்கவில்லையோ, யாரும் அந்த உயிர் திறந்த கர்த்தரை பார்க்கவில்லையோ? அடே அப்பா, எத்தனை பேர்கள் பார்த்தார்கள், இப்பொழுதும் பார்க்கிறார்கள், நானும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எதிர்த்த சவுல்
அவரை தரிசித்தார். நடு மத்தியானத்தில் பேரொளி வானத்திலிருந்து வீசிட்டு எதிர்த்த சவுல், கிறிஸ்துவத்தை எதிர்த்த சவுல், கிறிஸ்துவை எதிர்த்த சவுல், கிறிஸ்தவரை எதிர்த்த சவுல் என்ன செய்தார்? அவரை தரிசித்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் கேட்டாரு, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் கேட்டாரு, ஏசப்பா கேட்டாரு. என்ன கேட்டாரு? அவரை பார்த்து, சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார். ஓ, நாம் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தினோம், அடித்து துவைத்து அவரை பிடித்து சிறைச்சாலையில போட்டோம். இது யாருடைய சத்தம்? இது ஏற்கனவே கேட்ட சத்தமா இருக்கிறது. நாம் ஏற்கனவே கேட்ட யெகோவாவின் சத்தமாக இருக்கிறது. இது யெகோவாவின் சத்தம் அல்லவா? அப்படி சொல்லி அவரு திகைத்து நடுங்கி விழுந்து முகக்குப்புற விழுந்து, நீ யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஏசாமி சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா! அப்படியே விழுந்துட்டாரு. அந்த சவுல் விழுந்துட்டாரு. ஹல்லேலூயா! அவரோட போச்சா? அவர் விழித்திருந்த பிற்பாடு 400க்கும் அதிகமான பேருக்கு ஒரே வேளையில தரிசனமானார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, ஒரு வயல்ல இருந்திருப்பாரு, ஒவ்வொரு காட்டுல இருந்திருப்பாரு, ஒரு வீட்டுல இருந்திருப்பாரு. எங்கெங்கெல்லாம் அவங்க இருந்தாங்களோ தெரியல, ஒரே இடத்துல இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. 400 பேருக்கும் அதிகமான பேருக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரே நல்ல தரிசனமானாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். அதோடு முடிந்ததா? எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். சாதி சுந்தர் சிங் ஐயாவுக்கு தரிசனமானார், மகரிஷிக்கு தரிசனமானார். மகரிஷிக்கு தரிசனமானது மாத்திரமல்ல, அவர் இமயமலையிலேயே அவர் இன்னும் உயிரோடு கூட அவருடைய பிரார்த்தத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சாது சுந்தர் சிங் ஐயா அவரை கண்டதாக எழுதின அந்த புஸ்தகத்தில் நாம் என்ன செய்ய முடிகிறது? நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அந்த மகரிஷி இருக்கிறதான பட்டம் பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கிறார். அந்த முஸ்லீமாக இருந்த மனிதன் வேதங்களை ஆராய்த்து பார்த்த பொழுது இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே தேவன் என்று, அவரே ரட்சிக்கும்படியாக வந்த ரட்சகர் என்று அவர் புரிந்து கொண்ட பொழுது அவர் என்ன செய்தாரா? அவரை பின்பற்றி அப்படியே கடந்து போய்விட்டார், சீசனாகி விட்டார். ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். அந்த மகரிஷிக்கும் தேவனாய் கர்த்தர் தரிசனமானார். ஹல்லேலூயா! ஆமா, மகரிஷி தரிசனமாகி கடைசியில் அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வருகிற வரைக்கும் நீ இரு, நான் வருகிற வரைக்கும் நீ இரு, நான் வருகிற வரைக்கும் நீ உயிரோடு இரு, அப்படிப்பட்ட என்றும் மறுக்காத ஒரு பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லி அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் ஆவியிலே கடந்து போய் நானும் நீங்களும் அவரை நாம் வரும் நாட்களை தரிசிப்போம். நாமும் ஆவியிலே கடந்து போய் நாம அவரை தரிசிப்போம். சாது சிங்கையா சந்தித்தது போல நாமும் ஒரு நாள் அவரை ஆவியிலே போய் நாம் சந்திப்போம். இப்படி எத்தனையோ பேருக்கு அவர் தரிசனமாயிருக்கிறார். பிறந்து வியாதியினால் முடமாகி வீட்டுக்குள்ளே முடங்கி விட்டதான ஒரு பெரிய கோட்டீஸ்வரியாக இருந்ததான குல்சான் பீபி என்கிறான பாகிஸ்தானிய பெண்மணிக்கு தேவநாயகத்தை தரிசனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! முடிந்தது வாழ்க்கை, முடித்துக் கொள்ள வேண்டியதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த அம்மையார் என்ன செய்திருக்கிறார்கள்? தமக்குள்ளே தீர்மானம் பண்ணி மறித்து விட வேண்டியதுதான் என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த முகமதிய பெண்ணிடத்திலே அவர் சம்பாஷித்திருக்கிறார். நான் உன்னை எழுப்பி விடுவேன், உன் கால்களை கரடுகளையும் பலன் கொள்ள செய்வேன், நீ திரும்பவும் எழுந்து நடப்பாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் சொன்னதாக இருக்கிறது, சொன்னதை அவர் விட நமக்கு செய்யவில்லையே, அந்த சத்தம் கேட்டதே அப்படி என்று சொல்லி இனி மாய்த்து கொள்ள வேண்டியதான் நம்முடைய உயிரை என்று சொல்லி அவர் ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு 12 ரூபா கூட அவர் தரிசனமானார். மத்தியில ரொம்ப வாட்டச்சாட்டமா அவர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்து நின்னாரா? ஹல்லேலூயா! அவருடைய மகிமை அங்கே பிரகாசித்ததா. அந்த அம்மா படுக்கையில இருந்த அம்மா அப்படி எழுந்தாங்க ஆண்டவர் பார்த்து, மகளே எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! அப்படியே அவங்க எழுந்து நின்று
ஆண்டவர் அப்படியாக என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மகிமையின் அந்த ரூபத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க தரிசிச்சிருக்கிறாங்க. முகமுகமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறாங்க. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்றைக்கு நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எழுந்து நடக்க ஆரம்பித்து அவர்கள் கிறிஸ்துவுக்காக நடந்திருக்கிறார்கள். கிறிஸ்து சாகவில்லை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் செத்ததாக பூமிக்குள்ள இல்லை. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த உயிர் தழுது உண்மையா இருக்கிறது. அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார், எனக்கும் தரிசனமானார் என்று அவர் ஓடி ஓடி அவர் சொல்லி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய்க்கத்திற்கு நாம் நன்றி செலுத்துமாக. கிளியுண்ட திரை என்கிறதான ஒரு சுயசரிதை புஸ்தகத்தையும் அந்த அம்மையார் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். நான் படித்திருக்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆனபடியால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த நூற்றாண்டிலும் சாட்சிகள் இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் திறந்த கர்த்தர் என்பதற்கு இந்த நூற்றாண்டிலும் சாட்சிகள் இருக்கிறது. நம்முடைய திருச்சபையின் தலைவராயிருந்து மரித்து போனான என் லாசரையா அவர்கள் கர்த்தரை தரிசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சபை தரிசித்து சபையை கட்டும்படியான அதிகாரத்தை, ஆலோசனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி தரிசனமாகி 8/8/1968 கர்த்தர் என் மகனே என் சபையை கட்டு, என் மகனே சபையை கட்டு என்று அவரை கேட்டுக்கொண்டபடினாலே, வேண்டி அவருக்கு கட்டளை கொடுத்தபடினாலே எழும்பி சபையை கட்டினார். அவர் எத்தனையோ பிரசங்கங்களிலோ மேடை பேச்சுகளிலோ சுவிசேஷ கூட்டங்களிலோ கர்த்தர் எனக்கு தரிசனமாகி இந்த சபையை கட்டும்படியாக கட்டளை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் சொன்னது நமது காதுகளில் இன்னும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் எத்தனை பேருக்கு ஆண்டவர் தரிசனமானாலும் தெரியாது. எனக்கும் தரிசனமாவேன் என்று என்னுடைய ஆண்டவர் எனக்கும் தரிசனமாவேன் என்று எனக்கும் சொல்லி இருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஐயா மரிச்சிட்டாங்க, பரிசுத்தவான்கள் மரிச்சிட்டாங்க. சிங்கம் போல எழுப்பி நின்று சபையை நடத்தின தேவனுடைய மனுஷன் படுத்து விட்டார்கள், மண்ணிலே படுத்து விட்டார்கள். பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அந்த அடக்காராதனை கலந்து விட்டு நான் திரும்ப சொந்த இடத்துக்கு வந்து விட்டேன். இனி எப்படி, இனி எப்படி, இனி எப்படி? ஒரு தேவனுடைய மனிதன் போய்விட்டாரே, ஒரு சிங்கம் போல நிமிர்ந்து நின்ற ஒரு தேவனுடைய மனிதன் போய்விட்டாரே, ஒரு பராக்கிரமசாலி போய்விட்டாரே. சபைக்கு தூணாகி நின்றவர் போய்விட்டாரே. ஒரு பரிசுத்தவான் சொன்னார் ஆராதனையில, தேவனுடைய மனுஷனாக எலியாவை பார்த்து ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று எலிசா புலம்பினாரே. அப்படின்னு சொல்லிட்டு மேசையில ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க. ஆமா, அவங்க ரொம்ப பவர் ஆயிட்டாங்க, ரொம்ப உணர்ச்சி வசம் ஆயிட்டாங்க, ஆவிக்குள்ள ஆயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. ஆமா, நான் பார்த்திருக்கிறேன் அடிக்கடி. டப்பு டப்புன்னு அப்படி மேசையில 2 தட்டு, அங்க இருந்தான பிரசங்க மேடையில 2 தட்டு தட்டிட்டு சொன்னாங்க, இவரு நமக்கு குதிரையாகவே இருந்தார் ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவர் சாத்தான மனிதர்களை கண்டு சபைகளும் பிரஜாதிகளும் அதிகாரிகளும் உலகத்தார் கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருந்தான ஒரு தலைவரை நாம் இழந்து நிற்கிறோமே. இனி எப்படி இந்த சபையை, எப்படி இந்த சபையினுடைய காரியம், எப்படி இந்த சபையை யார் அப்படியாக கொண்டு செல்ல போகிறார்கள், நடத்தி செல்ல போகிறார்கள்? இந்த சபை எப்படி தொடர்ந்து உயிருள்ள சபையாக நிற்க போகிறது? இந்த சபை எப்படி கர்த்தருடைய நாளுக்காக ஆயத்தப்பட போகிறது? இந்த சபை எப்படி 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 என்கிற கேள்வி என் உள்ளத்தை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, உள்ளத்துக்குள்ள உண்டாகிக்கிட்டே இருந்துச்சு.
தேவ சமூகத்துல நான் முகம் கொப்புற விழுந்து கிடந்தேன். தேவனே, இந்த புதிய எருசலேம் சபைக்கு காரியங்கள் என்ன? இனி யார் அடுத்து இதை தூக்கி சுமக்க போகிறார்கள்? யார் இந்த சபையினுடைய மக்களை தூக்கி சுமக்க போகிறார்கள், பாதுகாக்க போகிறார்கள்? இந்த சபையார் தொடர்ந்து ஐயா விட்டுட்டு போன இடத்துல இருந்து தொடர்ந்து கட்டி எழுப்பி உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த போகிறார்கள் என்று சொல்லி நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என் தேவனை நோக்கி இறஞ்சிக்கிட்டு இருந்த முகம் குப்புற விழுந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எழுந்துரு, கவலைப்படாதே. நான் ஒரு அப்போஸ்தலரை எடுத்துக்கொண்டேன். ஆனால் என் சபைக்காக, சபையை தொடர்ந்து கட்டுவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக, அதை பராமரிப்பதற்காக நான் சபையிலிருந்து சபைக்காக அநேக அப்போஸ்தலர்களை எழுப்பேன். ஹல்லேலூயா! அநேக அப்போஸ்தலர்களை எழுப்பேன். ஒரு அப்போஸ்தலரை எடுத்துக்கொண்டேன். சபைக்காக சபையிலிருந்து அநேக அப்போஸ்தலர்களை நான் எழுப்புவேன் என்று சொன்னவர். அப்படி ஒரு சில வினாடிகள் அப்படி நின்னாரு. நின்று சொன்னாரு, நான் உனக்கும் தரிசனமாவேன் என்று என் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கையினாலே நான் தொடர்கிறேன். அந்த நம்பிக்கையினாலே நான் ஒரு புதிய எருசலேம்காரனாக, புதிய எருசலேம் ஊழியக்காரனாக நான் தொடர்கிறேன். ஹல்லேலூயா! அப்படி சொன்னவர். சில காலங்களுக்கு அடுத்து நான் தொடர்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து கடந்த பொழுது என் தேவனாய் கர்த்தர் திரும்பவும் எனக்கு ஆவியிலே தரிசனமாகி எனக்கு என்ன சொன்னார் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, சாலமோனே, ஏன் விழுந்து கிடக்கிறாய்? எழுப்பு. முதலாவது நீ எழும்பி ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு. அந்த வாலிபர் கூட்டம், அந்த வாலிபர் சேனை என்னுடைய சபையை கட்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்தார்? இடைப்பட்டு பேசினார். அந்த நம்பிக்கையினாலே எவ்வளவோ எதிர்மறையான காரியங்கள் என்னை சூழ்ந்து நிற்கிற போதிலும், சாத்தான் என்னை நெருக்குகிற போதிலும் நான் வீழ்ந்து விடாதவனுக்கு தேவனுடைய பலத்தினாலே நிற்கிறவனாக, எழுந்து நிற்கிறவனாக, இன்றைக்கும் நிற்கிறவனாக நின்று இந்த முகவரையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கியத்தை, இந்த உயிர் தருதல் கர்த்தருடைய மேன்மைகளை எண்ணி பார்க்கும்படியாக உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்து நிற்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் சொன்னவர், சொன்னதை செய்கிறவர். அவர் மனுபுத்திரர் அல்ல, மனம் மாறுவதற்கென்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆனபடினாலே கர்த்தர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா! உயிரோடு இருக்கிற கர்த்தர் எனக்கு சொன்னார். தலைமைக்கு தரிசனமான கர்த்தர் எனக்கு சொன்னார், உனக்கும் தரிசனமாவே என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாளுக்காக நான் இந்த தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கும் கண்டிப்பாக தரிசனமாவார். தரிசனமாகி என்னையும் அப்போஸ்தலனாக அதிகாரப்படுத்துவார். தொடர்ந்து எனக்கும் இந்த திருச்சபையின் காரியங்களை, இதை கட்டுவதற்கு இருக்கிற ஆழமான காரியங்களை, மறந்திருக்கிற ரகசியங்களை ஒளிவு வரவில்லாமல் அவைகளை அறிந்து கொள்ள முடியாத பாக்கியத்தை, அந்த சபை கட்டும்படியான தலைமைக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் தொடர்ந்து இந்த சபையை கட்டி தேவனுடைய நாமத்தினாலே நான் மேய்ப்பேன், ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எப்பொழுதும் உயிர் திறந்த கர்த்தருடைய காரியங்களை நாம் இன்னும் தியானிப்பதற்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. லூக்கா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 5, 6 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 24, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க. லூக்கா 24 நல்ல சத்தமா. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையோடு தரையை நோக்கி நிற்கையில், அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு
ஆச்சரியமும் ஊட்டினார், அவரை சந்தோஷமும் படுத்தினார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் உயிரோடு வந்து தம்முடைய சீடர்களுக்கு அவர் தரிசனமானார். தமக்கு ஊழியம் செய்த பணிவுடைய செய்த ஸ்திரீகளுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் கேட்டோம். அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே முக்கியமாக தலைக்கு மாட்டிலும் கால் மாட்டிலும் இருந்த அந்த தூதர்கள் ஸ்திரீகளுக்கு சொன்ன முக்கியமான செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற அவரு இந்த கல்லறையில மரித்தவர்கள் இருக்கிறான இந்த கல்லறையில வந்து நீங்க தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இன்றைக்கு உயிர் திறந்த கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டதான தேவ சனங்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள், நானும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அது எப்படி சாட்சியா இருக்கிறோம்? நான் எப்படி சாட்சியா இருக்கிறேன்? நீங்கள் எப்படி சாட்சியா இருக்கிறீர்கள்? உலகத்தில் அநேகம் ஆயிரம் பேர்கள் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு எப்படி சாட்சி என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பாவத்தினால் செத்து விழுந்து கிடந்த என்னை போன்றவர்களை என்னுடைய தேவனாய் கர்த்தராமே என்ன செய்தார்? எனக்காக கோர கல்வாரியில மரித்து, பாவத்திற்காக மரித்து, இரத்த சத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாக அவரும் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கு நேற்று வரைக்கும் நான் பாவியா இருந்தேன், பாவம் செய்கிறவனாக இருந்தேன், செய்கிற பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறவனாக இருந்தேன். அந்த பாவத்தை என்னால் விட்டுவிட முடியவில்லை, சீ என்று தூக்கி எரிந்து விட முடியவில்லை. அதை தள்ளி போட்டு அதை மிதித்து விட்டு நான் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று முயற்சித்தாலும் அது எனக்கு முடியவில்லை. இது கிறிஸ்து, உயிர் திறந்த கிறிஸ்து என்னை சந்திக்கிறதுக்கு முன்னான என்னுடைய பரிதாபமான ஒரு நிலையாக அது காணப்பட்டது. நான் நல்ல வாலிய பிராயமாக இருக்கிற பொழுது கர்த்தர் என்னை சந்தித்தார். அவைகளுக்காக என்னை நாடகருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சுமார் ஒரு 18, 19, 20 வயசுல 21 வயசு இருக்கும் நாட்கள் எனக்கு மறந்து போய்விட்டது. வயதின் காலங்கள் கர்த்தர் என்னை சந்தித்தார். அல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறதை நான் உணர முடிந்தது. அவருடைய காலம் வந்த பொழுது சுமார் ஒரு 23, 24 வயது இருக்கும். நான் திருச்சபைக்கு வந்தேன். திருச்சபைக்கு வர முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். அவர் முன்குறித்து வைத்திருந்தார். நான் திருச்சபைக்கு வந்தேன். நான் திருச்சபைக்கு வந்த பொழுது வந்து இங்கே இருக்கிறான இந்த கிறிஸ்துவின், உயிர் திறந்த கிறிஸ்துவின் உயிருள்ள பிரமாணங்கள் இங்கே போதிக்கப்படுகிறதை நான் பார்க்க முடிந்தது. அப்படி பார்க்க முடிந்த பொழுது, கேட்க முடிந்த பொழுது அது சரிதான் என்று என்னுடைய ஆண்டவர் எனக்குள்ளே அதை விளங்க செய்த பொழுது நான் மறுக்கவில்லை, நான் ஒன்றும் எதிர்க்கவும் இல்லை. அப்படியே உமது சித்தம் என்று சொல்லி நான் என்ன செய்து விட்டேன்? அந்த உயிர் திறந்த கர்த்தர் உயிர் பெறும்படியாக புதிய சபையில வைத்திருக்கிறான அந்த மெய் சத்தியங்களுக்கு, உயிருள்ள அந்த சத்தியங்களுக்கு அப்படியே என்னை சரணாக்கி விட்டேன். அப்படி சரணாக்கின போது அது வரைக்கும் என்னை துன்புறுத்திக் கொண்டிருந்தான அந்த பாவம் என்னை விட்டு போய்விட்டதையாம், என்னை விட்டு அகன்று விட்டதையாம், அந்த பாவம் எனக்குள் செத்து விட்டதையும் நான் அன்றைக்கு பார்த்தேன். ஹல்லேலூயா. அந்த பாவம் எனக்குள் செத்து விட்டதை அன்றைக்கு என்னால் பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறார். அந்த பாவம் செத்து விட்டதை, அந்த பாவங்கள் எனக்குள் நான் திரும்ப திரும்ப செய்ததான பாவங்கள், பாலிபத்தின் காரியங்களினால் உண்டான பாவங்கள், சுபாவத்தின் நிமித்தம் எனக்குள்ள எழும்பின கோபங்கள், சாபங்கள், பாவங்கள் என்னை விட்டுட்டு அது போயிட்டு அது செத்துட்டு அது இப்போ எனக்குள்ள இல்லை அப்படிங்கிற அறிய முடிந்துச்சு. அந்த கர்த்தர், இந்த உயிர் திறந்த அந்த கர்த்தர், உயிரோடு இருக்கிற அந்த இயேசு சுவாமி எனக்குள்ள இருக்கிறாருங்கிறதையும் அனுபவத்து மூலமா உணர்ந்திருக்கிறேன். அந்த உயிர் உள்ளவர் இப்பவும் எனக்குள்ள உயிரா இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒருவர் சுவைத்து பாடினார் என்று நினைக்கிறேன். என் உயிரான இயேசுவே,
என் உயிரான உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசுவேன்னு அவர் பாடினாரு. நான் பாடுறது போல ஆசையா இருக்கு, சமயம் இல்ல. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் எனக்குள்ள உயிராக இருக்கிறார். எனக்குள்ள உயிர் திறந்த கர்த்தர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள உயிரோடு கூட இருக்கிறார். நான் பழைய பாவங்களை நான் இப்பொழுது செய்யவில்லை. என் தேவனாய் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். இதுதான் இப்போ கிறிஸ்தவ உலகத்துல மெய் கிறிஸ்தவர்களுடைய சாட்சியாக இருக்கிறது. உங்களுடைய சாட்சியம் அப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், எண்ணுகிறேன். உங்க ஆண்டவர் எப்படியா உயிரோடு கூட இருக்காரு சொல்ல. பாவத்துக்காக அவர் செத்தாருப்பா, என்னுடைய பாவத்துக்காக செத்தாரு. இப்போ அந்த பாவம் எனக்குள்ள செத்து போச்சு, நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. அப்படியா அப்படின்னு கேட்கலாமா? நான் குடிகாரனா இருந்தேன், வெறிகாரனா இருந்தேன், விபச்சாரக்காரனா இருந்தேன், கொள்ளைக்காரனா இருந்தேன், களவு செய்யறவனா இருந்தேன். ஹல்லேலூயா. தூத்துக்குடியில் ஒரு சகோதரர் இருந்தாரு, அவர் சபைக்கு வந்தாரு. நல்ல ஜாலியான டைப்பு, நல்ல பேசுவாரு, நல்ல சகோதரன். அப்போ வந்து காலங்களான பொழுது, யோ நீர் எப்படியா ரட்சிக்கப்பட்டீரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ஒரு திருடன் அப்படின்னாரு. யோ என்னையா நீர் ஒரு திருடனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா சாலமண்ணன், நான் ஒரு திருடன், எனக்கு கொஞ்சம் வயசுல கீழே உள்ளது. ஆமாண்ணே அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு சொன்னா, நான் நிறைய நேரங்கள்ல இந்த அடைச்சி இருக்கிற இந்த சில கடைகள் இருக்கு, தூத்துக்குடியில ஒரு குறிப்பிட்ட கடை உண்டு, அது பேரெல்லாம் சொல்லி அங்கெல்லாம் முன்ன பின்ன சில காரியங்களை லவட்டிட்டு வந்துடுவேன். இப்படி ரொம்ப நேக்காக செய்வேன். அப்படிலாம் எனக்கு பலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் ஏசப்பா என்னை சந்திச்சார். விசேஷமாக இந்த புதிய சபைக்கு வந்தேன். வந்து அந்த பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சேன், இந்த புதிய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷத்த உபதேசமா இருக்கிறானே அந்த பாவ மன்னிப்பு உபதேசத்தின்படி நான் வரம் பெற்ற அதிகாரம் பெற்ற ஊழியக்காரங்க கிட்ட நான் என்ன செஞ்சேன், நான் அறிக்கை செஞ்சேன். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை செஞ்ச அன்னைக்கு இருந்து நான் அதுல இருந்து விடுதலை ஆயிருக்கிறேன். இயேசு இப்ப என் உள்ளத்துல வந்துட்டாரு, உயிரோடு இருக்கிற இயேசு என் உள்ளத்துல வந்துட்டாரு. என்னால ஒரு ஏதாவது ஒரு விசேஷமான பொருளை கண்டாச்சு அப்படின்னு சொன்னா என் கையை பரபரக்கும், என் மனசும் பரபரக்கும். எப்படியாவது அக்கம் பக்கம் பார்த்துட்டு அந்த ஆட்கள் இல்லாத நேரத்துல அதை எடுத்து பாக்கெட்ல தூக்கி போடணுங்கிற ஒரு காரியம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதை காணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த களவுங்கிறான அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஏசாமி, அந்த உயிருள்ள ஏசாமி, உயிர் திறந்த ஏசாமி என்னை விடுவிச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை சாட்சி வேணும் உங்களுக்கு? அப்போ அவர் உயிருள்ளவங்கிட்ட இருக்காரு. ஆத்மா செத்தவங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்ததுனால உயிரடைந்து அவர் உயிருள்ளவர்களாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எந்தெந்த கிறிஸ்தவர்களாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், உயிரோடு கூட இருப்பார். செத்த கிறிஸ்தவங்கிட்ட உயிரோடு கூட இருக்க மாட்டார். வேறு கிறிஸ்தவங்கிட்ட கர்த்தர் இருக்க மாட்டார். அவங்க அவருக்கு சாட்சியா இருக்க முடியாது. என்னப்பா நாங்களும் கோயிலுக்கு போறோம், நீனும் கோயிலுக்கு போற, நாங்க கல்லை கும்பிடுறோம், மண்ணை கும்பிடுறோம், எங்க சாமிக்கு உயிர் இல்லைங்க, கண் இல்லைங்க, பார்க்காதுங்க, வாயிருக்கு பேசாதுங்க, கால் இருக்கு நடக்காதுங்க, கை இருக்கு காது இருக்குன்னு சொல்லுற, அதெல்லாம் ஊமச்சாமின்னு எங்களை பார்த்து பல நேரத்துல பரியாசம் பண்ணுற கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவனே உங்க ஆண்டவர் உயிரோட தானே இருக்காரு. எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையே. நான் பண்ற மாதிரியே தான் நீனும் பண்ற, நான் பண்ற தப்ப தான் நீனும் பண்ணுத. ஆமா, நானும் கெட்ட வார்த்தை பேசுறேன், நீயும் கெட்ட வார்த்தை பேசுற, நானும் குடிக்கிறேன், நீயும் குடிக்கிற, நானும் தப்பு பண்றேன், நீயும் தப்பு பண்ற. ஒரு சமயத்துல பார்த்தா உயிரில்லாத சாமியை கும்பிடுறேன்னு சொல்ற, என்ன காட்ட நீ மோசமான ஆளா இருக்கியப்பா, படுக்காலியா இருக்கியப்பான்னு எத்தனை பேரு செத்த கிறிஸ்தவங்கிட்ட கேட்டிருக்காங்க. நாம் செத்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் உயிர் திறந்த கர்த்தருடைய காரியமா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்தும். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்கலாம். நாமும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக கிறிஸ்து மரித்தார்,
விளைத்திருக்கிறார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். மெய்கிறிஸ்தவர்களிடத்தில் அவருடைய ஆவியிலே கலந்து நிற்கிறார். ஆத்துமாவை உறைவிடமாய் கொண்டு அங்கே ஜீவிக்கிறார். அவர்களும் அவருடைய உயிர்த்தெழு வல்லமையினாலே பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, உயிருள்ளவர்களாக ஜீவிக்கிறார்கள். அவைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வாசிங்க ரோமர் 6:2. பாவத்திற்கு மரித்த நாம், ஆமா, பாவத்துக்கு மரித்தனா, பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு மரித்ததுனால, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதுனால நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பாவம் நமக்குள்ளே செத்திருக்கிறது. 8:11 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க பிரதர், வாசிங்க. 8:11. 8:11 வசனம். 8. ஆகையால் கிறிஸ்து கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தோம் நான் என்று நம்புகிறோம். நம்புகிறது மாத்திரமல்ல, நாம் காண்கின்றோம். அப்படியே 11 வாசிங்க நிறைய. அப்படியே ஆமா, பாவத்திற்கு மரித்தவர்கள் ஐயும் ஆமா, இதான் உண்மைன்னு எழுதி வைத்திருக்கிறார். எனக்காக அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். இப்ப நான் விசுவாசித்து எனக்கு கொடுத்த கட்டளை பிரமாணத்தின்படி முறையா பரிசுத்தவான்களிடத்துல பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய பாவ மன்னிப்பாக இறக்கத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னதுனால மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆவியின் ஸ்தானத்தையும் அந்த அக்கினி ஸ்தானத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். எப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனா அப்போ அந்த கிறிஸ்துவை போல நான் முன் செய்த பாவங்களை செய்யாமல் நான் அவைகளுக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளவும் விடுதலையாகி நான் இருக்கவும் எனக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். உயிர் திறந்த கர்த்தர் எனக்குள்ளே இப்பொழுது உயிரோடு கூட இருக்கிறார். நான் பழைய பாவங்களை செய்கிறவன் அல்ல. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யோவான் 11:25-26. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற போது பாவத்தினால் மரித்த ஒரு ஆத்மா பிழைக்கும். திரும்பவும் அது சாகாமல் பிழைக்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு வல்லமை உண்டு. இப்போ பாவத்துக்கு செத்தாச்சு, பாவம் எனக்குள்ள செத்தாச்சு, பாவத்திலிருந்து இப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழு வல்லமையினால முறையா நான் விடுதலாக இருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் கர்த்தர் எனக்குள்ள இருக்காரு அப்படின்னா இருக்கிறதுனால திரும்பவும் பாவம் செஞ்சு நான் சாக வேண்டாம். அப்படி ஒரு கிருபையும் பலனும் வல்லமையும் உயிர்த்தெழுந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு உண்டு. அதான் அதில் உள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதம். செஞ்ச பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு இனி பாவம் செய்யாம இருக்கணும்ல. அப்படி பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு, தொடர்ந்து பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு இறைவனாக தேவன் உயிர் திறந்த கர்த்தர் உயிருள்ளவர். அவரு ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவர்களின் ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் வந்து இருக்கிறார், கலந்திருக்கிறார். அவர்கிட்ட பாவம் இல்ல, அவர் நமக்குள்ள இருக்காரு, உயிரோடு கூட இருக்காரு. அவருடைய ஆவி குழந்தைகள் எழுதியிருக்கிற போல அவருடைய ஆவி நம்முடைய ஆவியும் இசைந்திருக்கு, ஒன்றா இருக்கு. கர்த்தரோடு ஒரே ஆவியா இருக்கும். அவர் எப்பொழுதும் நமக்குள்ள இந்த ஆத்மாவை ஒரே விடமா கொண்டு அங்க தங்கி இருக்கிறாரு, நம்ம ஆவியில கலந்து இருக்கிறாரு. அவர் பரிசுத்தரு, நானும் அதனால பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு அந்த கர்த்தரால நான் இப்போ அனுக்கிரகம் பெற்றிருக்கேன். ஹல்லேலூயா. வாசிங்க 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னைக்கும் மறியாமலும் இருப்பா அப்படின்னு சொல்லி அங்க மார்த்தால பார்த்து சொன்னாங்க என்று சொல்லி நம்ம அங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம்
செலுத்துவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போம். அங்கே சீசர் மத்தியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோதனை செலுத்துவோம். ஆவா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உயிர்த்தெழுந்து இருக்கிறேன். நானே மனிதர்களுடைய ஆத்மாவை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறவராக, பாவத்திலிருந்து விடுதலாக்கி ஒரு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஜீவன் கொடுக்கிறவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஜீவன் அடைந்தவர்கள், பரிசுத்த வாழ்க்கையை ருசி பார்க்க ஆரம்பித்தவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், திரும்பவும் பாவத்தில் மறிச்சிடாதபடிக்கு அவர்கள் இந்த சரீரத்தில் இருக்கிற நாள் மட்டும் அவர் எந்தென்றைக்கும் பாவத்தினால் மறியாமல் இருக்கும்படியாக நான் அவர்களுக்கு அருள் செய்கிறேன், அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை விசுவாசித்து கர்த்தரோடு கூட யார் நெருக்கமும் சிநேகமாக ஒரே ஆவியும் ஐக்கியமாக இருக்கிறார்களோ, அந்த சரீரத்தில் அந்த உயிர் திறந்த கர்த்தருடைய வல்லமையை புத்தி வச்சுக்கிறாங்களோ, பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களா, அவங்கள முன் செய்த பாவங்களை அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு முன் செய்த பாவங்களை செய்யாதபடிக்கு அவர்களை காப்பதற்கு அருமையான நாதர் இயேசு உயிர் திறந்த கர்த்தர் அவர்களுக்குள் நிலைத்திருக்கிறார், வாசமாயிருக்கிறார். ஆனபடியால் நாம் திரும்ப பாவம் செய்ய வேண்டியதில்லை, திரும்ப மறிக்க வேண்டியதில்லை. அதுதான் இந்த 26ஆம் வசனம் ஆவிக்குரிய தான் நமக்கு இந்த இடத்துல போதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி விசுவாசத்தை அவரை ஏற்றுக்கொண்டு விடுதலை அடைந்தவர்கள், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் திரும்ப பாவத்தினால் மறிக்காதபடிக்கு அவர் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள். அவர்கள் திரும்ப மறிக்க வேண்டியதில்லை. இந்த சரீரத்தில் இருக்கிறவருக்கும் நம்ம பாவம் கண்டிப்பா திரும்ப செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:10-11 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு வல்லமை உண்டு. அங்கே அந்த வல்லமையை எப்படியாக ருசித்து பார்த்த அந்த பவுல் ஐயா அதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாங்க போல இருக்கு. அப்படி ஆராய்ச்சி பண்ண பொழுது இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் எல்லாம் அவருக்கு குப்பையா தெரிஞ்சிருக்கு. நேற்று வரைக்கும் மாணிக்கமா வைடூரியமா தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு குப்பை மாதிரி தெரிஞ்சிருக்கு. வாசி பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசி பாருங்க. வாசி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கு ஒப்பாகி எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருக்கிறதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, உயிருள்ள கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அந்த பரிசுத்த ஆவியை அவருக்கு அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், இந்த உயிர் திறந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த பொழுது அவருக்குள்ளேயும் சண்டை பண்ணிக்கிட்டு இருந்த சில காரியங்கள் அது வெளிச்சத்தை கண்ட இருள் காணாம போன மாதிரி போயிட்ட பொழுது, ஓ இந்த கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா அப்படின்னு அவரு ருசி பார்க்க ஆரம்பித்த பொழுது அதை இன்னும் எப்படியாவது அதிகமா பெற்றுக்கொள்ளணும், நிறைவா பெற்றுக்கணும். அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் நிறைவா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் அதற்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ணியிருக்கிறார், முயற்சி பண்ணியிருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறார், ஜெபிச்சிருக்கிறார், வாசித்திருக்கிறார், வேதத்தை ஓடி ஓடி வாசித்திருக்கிறார். அந்த உயிர் திறந்த கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ள பெருக ஆரம்பிச்சிருக்கு, பெருகிட்டே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. பெருகிட்டே இருக்கிறது கண்ட பொழுது அப்படியே உலகத்தை அப்படியே பார்த்திருக்காரு. எல்லாம் அவருக்கு குப்பையா இருந்திருக்கு. கிறிஸ்துக்காக எல்லாத்தையும் வேண்டாம் விட்டுட்டு வந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களே, திருச்சபை ஜனங்களே, பரிசுத்தவான்களே, நீங்க ஆண்டவருக்காக இவரெல்லாம் நஷ்டம் குப்பை என்று விட்டு விட்டீர்களா?
இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அந்த பவுலிடத்துல, இந்த பவுலடியாரத்துல பெருகிறது போல உங்களிடத்துல பெருகி இருக்கிறதோ இல்லது அது காலங்களில அந்த கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை மட்டுப்பட்டு விட்டதோ, குறைந்து விட்டதோ, காணாமல் போய்விட்டதோ? அதனாலதான் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக, அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த மேன்மைகளுக்காக, அதனுடைய சுகங்களுக்காக, இன்பங்களுக்காக, மனிதர்களால் வரக்கூடிய பேர்புகளுக்காக, பதவி ஆசைகளுக்காக, பதவிகளுக்காக அந்த கிறிஸ்துவை உயிரோடு உயிருள்ளவராய் உங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவை காயப்படுத்தி குற்றியலாக்கி கொலையும் செய்து விவரமறியாத மக்களாய் இருக்கிறான திருச்சபை மக்களையும் வஞ்சித்து அவர்களையும் வழி தப்ப செய்கிறீர்களோ? அவர்களையும் வழிவிலக செய்கிறீர்களோ? இப்பொழுது உங்களிலே நான் கிறிஸ்துவை காண முடியவில்லை, கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை காண முடியவில்லை, இந்த கிறிஸ்துவனுடைய சிநேகத்தை நான் காண முடியவில்லை, இந்த கிறிஸ்துவனுடைய நீதியை காண முடியவில்லை. அவர் ஒரு நீதி அரசர், நீதி செய்கிறவர், நியாயாதிபதி. உங்களுடைய காரியங்களில் நீதியை காண முடியவில்லை, நியாயத்தை காண முடியவில்லை. அவர் மன்னிக்கிறவர், அவர் பாவத்தை வெறுத்து பாவியை சிநேகிக்கிறவர், பாவம் செய்தால் கடிந்து கொள்கிறவர். ஆனால் பாவம் செய்தவரை போடாது போகட்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல, திரும்பவும் அவரை சுத்திகரித்து அரவணைத்துக் கொள்கிறவர். அந்த கிறிஸ்துவை நான் இப்பொழுது உங்களிடத்தில் நான் காணவில்லை. இப்பொழுது உங்களிடத்தில் நான் காணுகிறதெல்லாம் வருத்தத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. பொய், புரட்டு, பகை, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், பழி வாங்குகிற சுபாவம், கூட இருந்தவர்களே கழுத்திருக்கிற துணிகரமான காரியங்கள், கூட இருந்தவங்களே நேற்று வரைக்கும் உதவியா இருந்தவங்க, பக்கபலமா இருந்தவங்க, எனக்கு உயிர் கொடுக்க வந்த தோழன் அப்படின்னு சொன்னவங்க, அவங்கள எல்லாம் உயிர் கொடுக்க வந்த தோழன் இப்போ உயிரெடுக்க வந்த தோழன்னு சொல்லி உங்க தப்பிதத்தை நீங்க ஒத்துக்கொள்ளாம, நீங்க பண்ண தவறுகளை நீங்க ஒத்துக்கொள்ளாம, அதை நான் தட்டி கேட்டாலும் சரி, யார் தட்டி கேட்டாலும் சரி, அவங்க ஏதோ சூழ்நிலைனால கண்ணு விழிச்சுக்கிட்டு கண் திறக்கப்பட்டவர்களாக உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அவங்கள தொலைச்சி கட்டுற வேலையை நீங்க இன்னைக்கு செய்கிறீங்களே. இங்க அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள உயிரோடு தான் இருக்கிறார்களா? இருக்கிறாரா? எந்த நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, அநியாயம் அக்கிரமம் தொடர்கிறது. பவுல் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டாரு, குப்பைன்னு நினைச்சாரு, நஷ்டம்னு விட்டு குப்பையாம நினைச்சாரப்பா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. 6 சாவு 100 சாவுன்னு சொல்லி இருக்கப்பா. எப்ப வேணாலும் கொட்டுன்னு போயிடுவோமே, எப்ப போறாலும் நமக்கே தெரியாது. எதுக்கப்பா இந்த நாடகம்? எதுக்கப்பா இந்த நாடகம்? உண்மையா இருந்துட்டு போயிடுவோமே. அந்த உயிருள்ள கிறிஸ்து நமக்குள்ள உயிரோடு இருக்கிறாரு. அந்த உயிர்கள், அந்த உயிரும் ஜீவனும் நமக்குள்ள பரிபூர்ண படட்டுன்னு சொல்லி நம்ம அதுல கருத்தா இருந்து அதற்காக எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருந்துட்டோம்னா, நஷ்டம் விட்டுட்டோம்னா, குப்பைன்னு விட்டுட்டோம்னா மோட்சம் போலாம். மோட்சத்துல ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அதுக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ரோமர் 8:2 ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவரின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். ஆமா, அவருடைய பிரமாணம், அவருடைய அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்ன பாவ மரணங்கிற பிரமாணத்திலிருந்து இப்போ என்னை விடுதலை ஆயிட்டேன். 6:22 வாசிங்க.
அந்த 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 ஆவியின் பிரமாணம், அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறபடினால, இந்த உயிர்த்தெழுந்த இந்த கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறபடினால வாசிங்க ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளான நாள் தேவனுக்கு அடிமைகளானபடியினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆமா, இப்ப நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி நான் பரிசுத்தமாகிறேன். உயிருள்ளவர் உயிரோடு கூட எனக்குள் இருக்கிறார், நானும் உயிருள்ளவனாக இருக்கிறேன். நான் பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். பரிசுத்தமாகிறேன், இன்னும் பரிசுத்தமாகட்டுங்கிற மாதிரி நான் பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். நித்தமும் பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். ஏன் திருந்தவங்களை இன்றைக்கு நான் விட்டு விட்டேன். இன்றைக்கு இன்னும் மீதியானது ஏதாவது இருக்குமானால் என் கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு அதை புலப்பட செய்வார் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருக்கு என்னென்ன சமர்ப்பித்து அந்த காரியங்களை நான் விட்டு விடுவதற்கு நான் பலன் பெற்றுக் கொண்டு நான் விடுதலாகிக் கொண்டே இருப்பேன். நான் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்பேன். 6:17. 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் முன்னே நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட இப்பொழுது எங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகிறீர்கள். பாவத்திலிருந்து நான் நீதிக்கு என்ன செய்கிறேன் நான் இருக்கிறேன். பரிசுத்த 22 எழுதியிருக்கு. 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையான பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் எழுதப்படும். அப்போ நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாம் பாவத்திலிருந்து விடுதலாகி பரிசுத்தம் அடைந்து நாம் தேவ சாயலை நம்மளால என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அப்போ அதுக்கு இந்த 17 சகோதரர் வாய்த்தார் நல்ல காரியம் தான், கர்த்தருடைய சித்தம். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியமும் வேணும், ஆண்டவர் வேணும்னு இருமனம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டு யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான், அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறது. கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை. அப்படியா? உலகமும் வேணும். உலகம் வேணும்னா பாவம் செய்யணும். ஆண்டவர் வேணும்னா பரிசுத்தமா ஜீவிக்கணும். பாவம் வேணுமா, பரிசுத்தம் வேணுமா, உலகம் வேணுமா, ஆண்டவர் வேணுமா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தீர்க்கமா முடிவு பண்ணுங்க. நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதர்களே, அப்படி நீங்க மனப்பூர்வமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமா பரிசுத்தமாக்குற திருச்சபையோட உபதேசத்துக்கும் சட்ட திட்டங்களுக்கும் நீங்க மனப்பூர்வமா உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க பரிசுத்தமாகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:15. அதனால உயிருள்ள கர்த்தர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதனால நம்ம பாவம் செய்யலாமான்னு அங்கே கேள்வி கேட்டிருக்கு. ரோமர் பாவம் செய்யலாமா, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. வாசிங்க ரோமர் 6:15 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் ஒரு கிருபையா நாம் பாவமன்னிப்பை பெற்று பரிசுத்த கர்த்தர் நமக்குள்ள வந்து, கிறிஸ்து நமக்குள்ள வந்து, உயிருள்ள கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிற பொழுது இருக்கிறார். இப்போ நம்ம பாவம் செய்யலாமா, கூடாதே அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிடாமல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ பயிற்சி முயற்சினால, பக்தி முயற்சினால, பூஜை புனஸ்காரங்கள்னால, தெய்வம் என்று எண்ணப்படுகிறவர்களே கும்பிட்டு விடுறதுனால, காவடி எடுத்ததுனால, அங்க பிரதிஷ்டை செய்ததுனால, உருண்டு கொடுத்ததுனால, சுற்றி வந்ததுனால, கால்நடையா புண்ணிய யாத்திரை போனதுனால, கங்கையில குளிச்சதுனால, கன்னியாகுமரியில குளிச்சதுனால கிடைக்காத அந்த மகா பெரிய புண்ணியம், விடுதலை, நம்மிடத்திலிருந்து நமக்கு விடுதலை, பாவத்திலிருந்து நமக்கு, பாவ கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை, சமாதானம் இல்லாத நிலையிலிருந்து, பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து நமக்கு ஒரு போறது விடுதலை உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம
கட்சி யாத்திரைக்கு போயும் கிடைக்காத அந்த புண்ணியம் கிடைச்சிருக்கிற நாம இனி பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்ப பாவம் செய்யலாமா அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் அவனுக்குள்ளாக கோயில் கொண்ட போதிலும் குடி வந்த போதிலும் அவன் நினைச்சா பாவம் செய்யலாங்கிறத தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா அறிஞ்சுக்கிடணும். அவன் நினைச்சா திரும்பவும் பாவம் செய்யலாம். அதுதான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது. ஆனா பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நீங்க நினைச்சா இப்போ பாவம் செய்யலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம். மனுஷனை ஆண்டவர் படைத்தார், அவனை ஒரு சுயாதீனம் உள்ளவனாக படைத்தார் ஆண்டவர். அவனை கீ கொடுக்கிற ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ரோபோ மாதிரி ஆண்டவர் படைக்கல. கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி படைக்கல. இல்லது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி விட்டா ஆடுற பொம்மையாக அவர் படைக்கல. அவர் எப்படி படைத்தார்? சுயசித்தம் உள்ளவனாக மனிதர்களை படைத்தார். தேவன் எப்படி சுயாதீனமானவர் சுயசித்தம் உள்ளவருமாக இருக்கிறாரோ, அப்படி போல தம்முடைய சாயலில் தேவன் மனிதனை படைத்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தேவன் சுயசித்தம் உள்ளவரும் சுயாதீனம் உள்ளவரும் இருக்கிறது போல மனிதனும் சுயாதீனம் உள்ளவனும் சுயசித்தம் உள்ளவனுமாக அவனை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆனால் அப்படினால் அவனுக்குள் அவனை ஆளுமுடியாக வந்திருக்கிற கர்த்தர் வலுக்கட்டாயமாக அவனை அடக்கி ஆளுகிறது இல்லை. ஹல்லேலூயா! அந்த மனுஷன் மனப்பூர்வமா தன்னை ஒப்பு கொடுக்கணும். அவரும் நம்மளை அன்பினால ஆளுமுடியாக வந்திருக்கிறார். ஒரு மனைவியை அடிச்சு உதச்சி உருட்டி மிரட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி முழிச்சு அந்த அம்மா இந்த ஆளு தூரத்தில் வரும்பொழுதே கிடுங்கி நடுங்கி பதறி வந்துட்டாயா மோசமான ஆளு, நம்மளை இப்போ என்ன சொல்ல போறானோ, என்ன குற்றம் சொல்ல போறானோ, என்ன குற்றம் கண்டுபிடிக்க போறானோ, சட்டை தூக்கி வீச போறானோ, அடிச்சு வெளுத்து துவைக்க போறானோ, வந்துட்டான்டா அப்படின்னு என்ற மாதிரியான தேவனா நம்முடைய தேவன். அவர் அன்பே உருவானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! இந்த அன்பின் தேவன் அன்பான நமக்குள்ள வந்திருக்கிறார். அன்பினால நம்ம அவங்க ஐயாவுக்கு கீழ் முடியணும். ஆமா, நம்ம ஐயாவுக்கு நீங்க ரொம்ப சண்டித்தனம் பண்ணீங்கன்னா அவர் சொல்லி பார்ப்பாரு, பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்ப்பாரு, கடிச்சு பார்ப்பாரு. கேட்கவே இல்லை, ரொம்ப சண்டித்தனம் பண்றீங்க, மறுபடியும் பாவங்களை சுத்திகரப்படுத்துறதெல்லாம் மறந்து கண் சுருங்கி போன குருடர்கள்னு வேதம் சொல்ற மாதிரி அவருக்கு பிடிக்காததெல்லாம் செய்றீங்க. அவர் உள்ள இருக்கிறாருங்கிற உணர்வே உங்களுக்கு அற்று போயிட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு துணிஞ்சு பாவம் செய்கிறேன்னா பொறுத்து பார்ப்பாரு, போயிடுவார். இந்த மாதிரி சரியாலாம் வருவார், நல்ல மனுஷன், நிரந்தரமா உங்களை விட்டு போக மாட்டார். டைவர்ஸ் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிற ஒரு இல்லை நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா! அப்போ வழங்குதா? இப்போ நீங்க நினைச்சா பாவம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா உங்களை உணர்த்துவாரு, தடுப்பாரு, குறுக்க வருவாரு, காதுல பேசுவாரு, பொதுல பேசுவாரு, எல்லாம் செய்வாரு. எப்படியாவது நீங்க அடைஞ்ச அந்த முக்தி வழிய, மோட்ச வழிய, அந்த பரிசுத்த வழியை விட்டு விளைகிற கூடாக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உள்ள இருந்து செய்வார். நான் அப்படித்தான் செய்வேன்னு நீங்க துணிஞ்சு செஞ்சீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அப்படிதான் இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் ஆவியை பெற்றுக்கொண்டும் பாவிகளாக இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தமான விஷயம். இதை விட நம்ம அவர் அறியாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறார். கலாத்தியர் 2:17-18 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். அவருடைய கழுவப்பட்ட பன்றி சேத்திரை பொருள்கிற பொழுதும் கக்கினத நாய் திங்கிறது போலையா நம்ம இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுப்பாக தான் சொல்லியிருக்காங்க பேதுரு ஐயா. கலாத்தியர்
17, 18 வாசி பாருங்க. அப்ப நம்ம பாருங்க, அப்ப அவர் உயிர் உள்ளவராக நமக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு நாம் உயிர் உள்ள சாட்சி. நானும் சாட்சி, நீங்களும் சாட்சி. உலகத்துல அநேக சாட்சிகள் இருக்கு. ரைட்டு. திரும்பவும் அவரை கொலை செய்த கொலைகாரர்களாக இந்த ஊருக்குள்ளே பாவத்தை துணிந்து செய்து, நேற்று சொன்ன மாதிரி, வெள்ளிக்கிழமை சொன்ன மாதிரி பாவத்தை செஞ்சுட்டு வாயை தொடச்சிட்டு அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு பரிசுத்தவான மாதிரி ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகள் மாதிரி நல்ல பிள்ளையா வளம் வந்தா சரிதானா? அப்படி இருக்கிறீங்க பலரும், எனக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகும்படி நாடுகிற நாமும் இப்பவும் நம்ம திரும்ப பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்து இப்பவும் நம்ம பாவம் செஞ்சோம்னா அந்த நாம செய்யற பாவத்துக்கு அவர் காரணரோ? அவர் உயிரோடு இல்லையோ? செத்து போயிட்டாரோ? கிடையாது அல்லவே. நான் இடித்து போட்டதை மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை நம்ம ஆண்டவருக்கு சொன்ன வாக்குறுதியை இப்ப நம்ம மீறுறோம். கல்யாணம் முடியும் போது கணவன் மனைவியாக இணைய போகிற ஆணும் பெண்ணும் வாக்கு கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அத மாதிரி நம்ம ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். இனி நான் உமக்கு சொந்தம். வெள்ளிக்கிழமை பிரசங்க வாக்கியத்தின்படி கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நீர் எம்மை உமக்கு சொந்தமாக மனவாளியாக மனவாட்டியாக நீ பரிசம் போட்டு உங்களுடைய ரத்தத்தை விலைக்கிழமாக பரிசமாக எனக்கு கொடுத்து என்ன நீர் வாகம் பண்ணி இருக்கிறேன். நான் உமக்கு உத்தம மனவாட்டியாக உத்தமமாக நான் என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன் என்று நம்ம அந்த பரிசத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் என்னை பிரிக்கு வரைக்கும் பிறன்முகம் பார்க்காதிருந்து உமக்கு மனைவியா இருந்து உமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து உமக்கு உண்மையாய் இருப்பேன் என்று தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் நான் வாக்கு கொடுக்கிறேன் என்றுதானே ஒரு பெண்ணும் கொடுக்கிறார், ஆணும் கொடுக்கிறார், ஆண்டவரும் கொடுத்திருக்கிறார், நீங்களும் ஆண்டவரும் கொடுத்திருக்கிறீர்கள். இப்போ ஏன் கள்ளப்புருஷனை தேடி போட சோரம் போற ஒரு ஸ்ரீயை போல நீங்க மறுபடியும் விட்டு வந்த காரியங்களை திரும்ப போறீங்க? எவ்வளவு அநியாயம், துரோகம், கெட்ட பிரச்சனைக்கு பெரிய துரோகம் அல்லவா? கள்ளக்காதல். தேவோட பிள்ளைய இந்த திருமணம் பரிசுத்த விவாகம் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் இறைவனோடு நமக்கு நடக்க போகிற உடன்படிக்கைக்கு, நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ருசி பார்க்கும்படியாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கணவன் மனைவியும் உண்மையா ஒருத்தர் சிநேகித்து அந்த கணவன் அந்த மனைவி மேல அதிகமாக அன்பு கூர்ந்து தன்னையே அந்த மனைவிக்கு கையெழுத்து, தன்னுடைய எல்லா கையெழுத்து அந்த மனைவியும் பிராணநாதா அப்படின்னு சொல்லி அந்த புருஷனுக்கு தன்னை கொடுத்து அவங்க எல்லாவற்றிலும் ஒன்னா இருக்கிற பொழுது அந்த சொர்க்கம் தெரியுது. உச்சக்கட்ட உலகத்தினுடைய உறவுகள்ல உச்சக்கட்ட இன்பம் கணவனுடைய உறவு தான். அங்க அவங்களுக்கு சொர்க்கம் தெரியுது, அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அதை காட்டும் உன்னதமானது ஆண்டவருடைய உடன்படிக்கையினால் நமக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியம், இந்த கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ மனைவி தள்ளிட்டு போறது போல நம்ம
வேண்டான்னு விட்டுட்டு வந்ததை இடிச்சு போட்ட அந்த பாவக்கோட்டைய திரும்பவும் நீங்க கட்டுறீங்க. இது துணிகரம், இது துணிகரம். உங்களை ஆட்கொண்ட மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்குள்ள இருக்கிறான கிறிஸ்துக்கு நீங்க பண்ணுகிற பெரிய அநியாயம், துரோகம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் குமுறார். யோவான் 2:12 அவர் மரித்த நிமித்தம் பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டது. திரும்பவும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்க அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக நமக்குள்ள ஜீவிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க 1 யோவான் 2:12. பிள்ளைகளே அவர் நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமா, உங்களுக்கு எழுதுகிறேன். போதும். 1 Thessalonians 4:8. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, கர்த்தர் நமக்குள்ள வந்தாச்சு. எதுக்கு வந்திருக்காரு? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்கு அவருக்கு வந்திருக்கிறார். நித்தம் நம்மிடத்துல காணப்படும் கரைதிரைகள், சின்ன சின்ன குறைகள், ஆவி ஆத்மாவில் காணப்படும் அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்ல போல சின்ன சின்ன காரியங்கள், இன்னும் மிச்சம் இருக்கிற காரியங்களை நம்ம ஆவின் கண்களால் பார்த்து வேத வசனங்களால் நம்ம அதை உணர்ந்து அதை என்ன செய்யணுமா, அதை கழுவிக்கிட்டே இருக்கணுமா. அதுக்கு தான் நம்ம கழுவுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறார். அடம் பிடிக்கக்கூடாதுல்ல, கழுவுங்கப்பான்னு ஒப்பு கொடுக்கணும்ல, திமுறக்கூடாதுல்ல, திமுறு பண்ணக்கூடாதுல்ல. எப்பா அவன்கிட்ட எப்படி இருக்கு, அப்பா அம்மா ஐயா உங்ககிட்ட எப்படி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா திமுறாதீங்க. வாசிங்க 1 Thessalonians 4:8. ஆகையால் மூணு வாசிக்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. மற்ற காரியத்துக்குலாம் விலகி உங்களை என்ன காத்துக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்னெல்லாம் இன்னும் குறைகள் இருக்குன்னு சொல்லுவாரு, கரதிரை இருக்குன்னு சொல்லுவாரு. அதையெல்லாம் நீக்கி கரதிரை இல்லாத கற்புள்ள கனியாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு என்ன செய்தார்? தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று எண்ணி ஒப்பு கொடுக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற உண்மை உள்ள பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அவங்க கணிச்சு கொள்கிற பொழுது அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதற்கு நீங்க நிமிர்ந்து பார்க்காம, எதிர்த்து நிற்காம, குறை சொல்லாம, குற்றம் சொல்லாம, ஓடி ஒழியாம, விலகி நிற்காம, நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லாம நிமிர்ந்து நிற்காம என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா 1 யோவான் 5:18 வாசிக்கலாம். 1 யோவான் 5:18. பாவத்திலிருந்து நீங்க விடுதலாகிட்டே இருப்பீங்க. சின்ன சின்ன அசுசிகள், குறைபாடுகள் இருந்து நீங்க விடுதலை ஆகுங்க. சுவாலக்கேடுகள்ல இருந்து, உங்க சுயத்தின் குடியிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுதலாகி முழுசா பாவத்தை விட்டு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜை நீங்க கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இறை பரிசுத்தத்தையும் விசேஷமாக கர்த்தர் திருச்சபையிலிருந்து எழுப்பப்பட்ட கர்த்தருடைய சேனைக்கு தலைவர்கள் சொல்லி இருக்கிறபடினாலே அந்த இறை பரிசுத்தத்தையும் அப்பதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் இல்லாமல், பாவம் செய்யாமல் கிறிஸ்துவுடைய பூரண பரிசுத்தத்தை இங்கே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி தேவனாய கர்த்தர் வாக்கு இருக்கிறார். கர்த்தருடைய சேனைக்கு, திருச்சபையா இருக்கிற கர்த்தருடைய சேனைக்கு வாசிக்க. அப்போ சேனையில நீங்க அடங்கி இருக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா இருக்கிற அரவர பரிசுத்தமும் சுத்தமா போய் பாதுகாவல் இல்லாம சாத்தா கையில மறுபடியும் பிடிபட்டுக்கிறீங்க. அவன் உங்களை தொலைச்சி அழிச்சு கட்டிடுவான். ஜாக்கிரதையா இருங்க. யோவான் 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கல் அவனை தொடான். தேவ நீதிக்கு ஒப்பு கொடுத்து நீங்க அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு
நீங்க காத்து அவளுக்கு திருச்சபைக்கு காத்திருந்து திருச்சபையை ஆளவும் மேற்கவும் கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்டான உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து அடங்கி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாவத்துக்கு வரைக்கும் நீங்க காக்கப்படுவீங்க. நீங்க பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நித்தமும் பரிசுத்தமாவீங்க, தேவசாயல் அடைவீங்க, கர்த்தருக்கு என்று பிரகாசிப்பீங்க. அவர் உயிரோடு கூட இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. சாத்தா அவங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா! ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. மனுஷ பசுப்பு வார்த்தை பேசுவான், நமக்குள்ள இருக்கிற சுபாவம் அதுக்குறமா எழுப்பி நிற்கும், தலை தூக்கி ஆடும். சாத்தா ஏதேனில் நுழைந்த சாத்தா உங்களுக்குள்ள நுழைஞ்சு இல்லாத பொல்லாதையும் சொல்லுவான், தப்பு தட்டான காரியங்களா சொல்லுவான். திரும்பவும் ஏமாந்துடாதீங்க. எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வருத்தம்னு கேட்கிறேனா? திரும்ப உங்களை இழந்து போறதுக்காக அந்த கர்த்தர் இவ்வளவு பாடுபட்டாரு. அவர் உங்களுக்குள்ள வந்தாரு. யோவான் 3:2 வாசித்து முடிக்கலாம். அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையினால மகிமை மேல மகிமை அடைபடி செய்து கிறிஸ்து சாயல் நமக்குள்ள உண்டாகி அவரோடு கூட சேர்க்கப்படணுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த மகிமையை அடைந்து வரைக்கு ஆயத்தப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கணும், சபைக்கு கீழ்ப்படைந்து இருக்கணும், சபையோட சத்தியங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படைந்து இருக்கணும். எப்படியாவது உங்களை மோட்சத்தில் கொண்டு சேர்த்துணுங்கிறதுக்காக தானும் இச்சடக்கமா இருந்து உங்களையும் அந்த இச்சடக்கத்துக்குள்ள, தேவ சுத்தத்துக்குள்ள, தேவனுடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய கட்டளை பிரமாணத்துக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள உங்களை வழி நடத்தணும்னு இருக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரங்கள்ட்டையும் நீங்க அடங்கி இருக்கணும். ஆகார் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படிங்கிற வேலையில திரும்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சாராட்டு போய் அடங்கிருன்னு தான் சொன்னாரு, நீ போன்னு சொல்லல அந்த ஆண்டவர். 1 யோவான் 3:2 வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, திருச்சபையாராக நாம் இருக்கிறோம். நமக்குள் கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் சரியாக நமக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு புலப்படுகிறது, எனக்கு ஆவியிலே தெரிகிறது, நான் உணர்கிறேன், நான் காண்கின்றேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் பூரணராக இருக்கிறது போல, பூரண பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல, பாவம் இல்லாதவராக இருக்கிறது போல, பாவம் செய்யாதவராக இருக்கிறது போல நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற அந்த பாவம் இல்லாத இருக்கிற அவரை நாம் அந்த நிலையில நம்ம முகமுகமாக நம்ம ஒரு நாள் நம்ம தரிசிக்க போறோம். அவருடைய வருகையில அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறபடினால, இல்ல மண்ணுக்குள்ள படுத்துட்டாலும் ஆண்டவர் உயிரோடு இருந்து கூட என்ன அவருடைய உயிர் தெழுதல் வல்லமை தேவநாயகத்தை எனக்குள்ள அனுப்பி என்னைக்கும் ஒரு புது சரீரமும் தந்து புது ஜீவனம் தந்து எழுப்புவாரு. கல்லறை உடையும், நான் கல்லறைக்குள்ள வெளியே வருவேன். ஹல்லேலூயா! அப்படிங்கிற விசுவாசம் நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்கிறது. அப்படின்னால நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். இந்த தேவனுக்கு அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை வெறுத்தும்படி அவருடைய பணத்தை காலத்துக்குள் அடங்கி இருங்கன்னு சொல்லியிருக்கு. அடங்கி இருக்கணும். அவர் வருகை வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய திருச்சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி இருக்கணும். உண்மையுள்ள தேவனுடைய மனிதர்களுக்கு அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும். அவரோடு கூட இருக்கணும். இயேசுவை பின்தொடர்கிற அவர்களோடு கூட இருக்கணும். நான் கர்த்தரை பின்பற்றுகிற போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாய் சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களோடு நீங்கள் சேர்ந்திருக்கணும், அடங்கி இருக்கணும். அவங்களுக்கு பின்னால நீங்க தொடரணும்.
தேவனோடு இருப்பேன், நான் தேவனோடு இருப்போம். இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உயிர்த்தலை பண்ணினால அந்த கர்த்தர் உங்களிடத்திலும் இடத்திலும் கேட்கிற காரியமாக இருக்கிறது. மகனே, நான் போதும் உனக்கு, என்னை தள்ளிவிட்டு போய்விடாதே, நான் போதும் உனக்கு என்று அவர் கேட்கிற அன்பின் குரல் எனக்குள்ளும் ஒலிக்கிறது, உங்களுக்குள்ளும் ஒலிக்கும், எவருக்குள்ளும் ஒலிக்கும் என்று நான் நம்புகிறேன். உயிரிழந்த கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து இன்றைக்கு அநேகருக்குள்ளே சாட்சியாக, எனக்குள்ளே சாட்சியாக, உங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கிறதுக்காக நன்றி. அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தரை உலகுக்கு காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு கிருபை பலனும் கர்த்தர் தருவாராக. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நம்மை சாட்சியாக வைத்தமைக்காக அவரை சோத்தரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.